ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம நிலா கிட்ட சோழன் நேர்ந்துட்டு நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், நான் டிவி வாங்கியிருக்கக்கூடாது, உன்னை கேட்காம நான் டிவி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ எப்பேற்பட்ட குடும்பத்தில் பிறந்து எவ்வளோ தூரம் வசதியாக நீ வாழ்ந்த, ஆனால் என்ன காதலிச்ச பாவத்துக்காக நீ எவ்வளோ கஷ்டத்தை தாங்கிட்டு இருக்க. உங்கள் அப்பா சொன்னதுக்கப்புறமா தான் எனக்கே எல்லாம் புரிய ஆரம்பிச்சுது. அதனால தான் நீ ஆசைப்பட்டன்னு கேட்டது இந்த டிவியை தான், என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த டிவியை நான் வாங்கிட்டு வந்துட்டேன் நிலா, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ தூரம் நீ என்னை திட்டினமோ அவ்வளோ தூரம் நீ என்னை திட்டிக்கோ அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. நிலா இருந்துட்டு ஓடி சோழனை ஹப் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் வானத்தி இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா. ஹவுஸ் ஓனர் காலில் நீங்கள் விழுந்த விஷயம், பணம் வாங்கின விஷயம், இப்படி எல்லாமே எனக்கு தெரியுங்க. எதுக்காகங்க? நான் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக தானே. நான் சொன்ன நீங்கள் எதுனாலும் கேட்டுக்கிறீங்க. நான் சொல்கிறதுக்கு மறுபேச்சு நீங்கள் பேசுகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான், நீ என் மேலே உயிராக இருக்க நிலா, உங்ககிட்ட நான் எப்படி சொல்ல முடியும்? காலில் இருந்த விஷயத்த நான் எப்படி சொல்ல முடியும்? அது இல்லாமல் நீ வீட்டுக்கு வந்தால் பணத்தோடு தான் வரணும்னு வேற சொல்லிட்டு, அதனால தான் அந்த ஆள் மேலே கை வச்சா தேவையில்லாமல் போலீஸ் ஸ்டேஷனில் போக வேண்டியதாக இருக்கும். அப்படி எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு தான் நான் காலில் விழுந்து பணத்தை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஹப் பண்ணிக்கிறாங்க. திடீர்னு நிலா இருந்துட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், காலையிலேருந்து அலைஞ்சு எங்கே சாப்பிடவே இல்லை நிலா. சரி நான் போய் ரெடி பண்ணுறேன், அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், வா கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஹப் பண்ணிக்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம நடேசனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பக்கத்தில் ஒரு இட்லி கடை இருக்குது, இட்லி அப்படியே பூ மாதிரி இருக்கும், வா நடேசா போய் சாப்பிட்டு வரலாம், நான் இந்த டைமில் பரோட்டா சாப்பிட்டா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும், நான் பரோட்டா சாப்பிட்றதுக்காக நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக எங்களுக்காக வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தா அது நடேசனோட எக்ஸ் லவர் தான். அவரை பார்த்த உடனே அவர் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து வந்துடுறாங்க. உங்கள் கூட அவர் எதுவுமே சாப்பிடாமல் இங்கேருந்து போகிறாங்களே அப்படின்ற மாதிரியும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் அப்படிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா இந்த சைடு வீட்டில் டிவியெல்லாம் ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு டிவி இதுக்கு மேலே நீங்கள் எதனாலையும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சேரன் இருந்துட்டு, இருடா நான் போயிட்டு கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே லாக் பண்ணிவிட்டு பாயை தலகாணி இது எல்லாத்தையுமே போட்டு பாப்கார்ன் வேறு நம்ம நிலா ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதனால் பாப்கார்ன் எல்லாருமே சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக டிவி பார்த்துட்ருக்காங்க. டிவி ஒரு பக்கம் பார்க்கவும் இன்னொரு பக்கம் நிலா வேலை செஞ்சிட்ருக்காங்க. இதை மட்டும் பல்லவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. அவனை எப்படி சமாளிக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சரி இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னு கொஞ்சம் சொல்கிறியா? இல்லை இந்த படம் வேணாம், வேறு படம் பார்க்கலாம் தானே உங்களுக்கு தோணுது? அப்படியெல்லாம் இல்லை, வேறு படம் பார்க்கணும் தான், ஆனால் நீ நானும் மட்டும்தான் இந்த டிவியை பார்க்கணும், அப்படியே ரொமான்ஸோட அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. ஆசை தான் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி நிலா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. நடேசனோட வாய்ஸ் கேட்கறதுனால வெளியே போயிட்டு சாப்பிட்றீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சாப்பிட்டு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் இன்றைக்கி என்னோட எக்ஸை பார்த்தேன். என்ன எக்ஸவா? ஆமாம், நீங்கள் முன்னாள் காதலர்கள் எக்ஸுன்னு தானே சொல்வீங்க, அதே மாதிரி தான் நானும் என்னுடைய எக்ஸை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே நிலாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. அதோடு முடிச்சிருக்காங்க.